கதை கேட்க விரும்பிய மன்னன். ஒரு அரசனுக்கு கதை கேட்பதில் மிகவும் விருப்பம் இருந்தது. தினமும் யாராவது வந்து அம்மன்னனுக்கு கதை சொல்லி போவார்கள். மன்னனும் கதை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கி அனுப்பி வைப்பான். ஒரு நாள் மன்னனுக்கு விபரீத ஆசை உண்டானது. அதாவது முடியவே முடியாத கதை கேட்க வேண்டும் என்ற ஆசைதான் அது. முதலில் ஒரு அறிஞர் வந்து, மன்னா, நான் உங்களுக்கு இராமாயணம் சொல்லப் போகிறேன். இக்கதை மிகவும் நீண்ட கதை என்று சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார். 6 மாதங்களில் அவர் இராமாயணத்தை சொல்லி முடித்தார். கதை முடிந்து போனதும் மன்னனுக்கு கோபம் வந்தது. உடனே அவன் அந்த அறிஞரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டான். அடுத்து ஓர் அறிஞர் மன்னனிடம் வந்து, மன்னா, நான் உங்களுக்கு மகாபாரதம் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அந்த கதையும் 1 ஆண்டில் முடிவுற்றது. கோபம் கொண்ட மன்னனும் அந்த அறிஞரையும் சிறையில் அடைத்தான். மன்னனை எப்படி சமாளிப்பது என்று யோசித்த ஒரு அறிஞர் மன்னனிடம் வந்து, மன்னா, நான் உங்களுக்கு முடியவே முடியாத கதையை சொல்கிறேன் என்று சொல்ல மன்னன் மிகவும் மகிழ்ந்து கதை கேட்க ஆரம்பித்தான். அந்த அறிஞரும், ஒரு ஊரில் ஒரு குருவி. அது ஒரு வீட்டில் இருந்த நெற்குதிரிலிருந்து ஒரு நெல்மணியை கொத்தி எடுத்து தன் கூட்டிற்கு பறந்து போனது. அந்த நெல்மணியை தன் கூட்டில் வைத்துவிட்டு திரும்பவும் வந்து அந்த வீட்டிற்கு வந்து நெல்மணியை கொத்தி எடுத்து போனது என்று தினமும் சொல்வதையே சொல்லி வந்தான். இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்துவிட்டன. மன்னனுக்கு கதை சலிப்பு தட்டிவிட்டது. அவன் அந்த அறிஞரிடம், சரி, அந்த வீட்டில் நெல் தீர்ந்து போய்விட்டால் குருவி அடுத்து என்ன செய்யும் என்று கேட்டான். உடனே அந்த அறிஞரும், மன்னா, அதற்குள் அறுவடை முடிந்து நெல் வந்துவிடுமே என்று பதிலளித்தார். தன் பிடிவாதத்தால் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை தனக்கு கூறிய அறிஞர்களை தான் சிறையில் அடைத்தது எத்தனை தவறு என்று மன்னனுக்கு புரிந்தது. அவன் தனக்கு கதை சொன்ன அறிஞரின் சாமர்த்தியத்தை பாராட்டியதோடு சிறையில் அடைத்த அறிஞர்களையும் விடுதலை செய்தான்.